If you don't like where you are, move. You are not a tree. நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நகர்ந்து போயிட்டே இருங்க. அசையாமல் ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் மரம் இல்லை. வெல்கம் டு samispoken english. இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? frequently used sentences. Are you all ready? Let's set the ball rolling. Number 1, நான் அங்கே இல்லை. எப்படி சொல்லலாம்? I was not there. I was not there. நல்லா கவனிங்க. there அப்படின்னா அங்கே. he or here அப்படின்னா இங்கே. அடுத்து பார்க்கலாம். நாங்கள் அங்கே இல்லை. we were not there. we were not there. அடுத்தது ஒரு கொஷின் கேட்டு பார்ப்போம். நீ அங்கே இருந்தியா? எப்படி கேட்கறது? were you there? were you there? நீ ஏன் அங்கே இருந்த? why were you there? why were you there? அங்கே யார் இருந்தா? who was there? who was there? அடுத்து பார்க்கலாமா? நம்பர் 2, நான் கோவமாக இருக்கேன். இது யூஸ்வலாக இங்கிலீஷில் ஐ எம் ஆங்க்ரின்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கோபமாக இருக்கேன் அப்படிங்கிறத வேறு எப்படிலாம் சொல்லலாம்? ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாமா? ஐ எம் மேட். ஐ எம் மேட். ஐ எம் ஃபியூரியஸ். ஐ எம் ஃபியூரியஸ். ஐ எம் ஹாட் அண்டர் த காலர். ஐ எம் ஹாட் அண்டர் த காலர். ஐ எம் ஃபியூமிங். ஐ எம் ஃபியூமிங். அதே மாதிரி நான் எரிச்சலாக இருக்கேன். இதை எப்படிலாம் சொல்லலாம்? 2 விதமாக சொல்லலாம். ஐ எம் அனாய்டு. ஐ எம் அனாய்டு. அல்லது ஐ எம் இரிட்டேட்டட். ஐ எம் இரிட்டேட்டட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, இந்த தண்ணீர் குடிப்பதற்கு உகந்த தண்ணீர். இது குடி தண்ணீர். எப்படி சொல்லலாம்? 2 விதமாக. திஸ் வாட்டர் இஸ் ட்ரிங்கபிள். திஸ் வாட்டர் இஸ் ட்ரிங்கபிள். அல்லது திஸ் வாட்டர் இஸ் போர்ட்டபிள். திஸ் வாட்டர் இஸ் போர்ட்டபிள். அதே மாதிரி இந்த தண்ணீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல. எப்படி சொல்றது? திஸ் வாட்டர் இஸ் அன்ட்ரிங்கபிள். திஸ் வாட்டர் இஸ் அன்ட்ரிங்கபிள். இந்த தண்ணி உப்பு தண்ணி. இந்த தண்ணியோட சுவை கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது? திஸ் வாட்டர் இஸ் brackish. திஸ் வாட்டர் இஸ் brackish. நம்பர் 4, அது எப்போ நடந்தது? எப்படி கேட்கறது? when did it happen? when did it happen? அது எங்கே நடந்தது? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? where did it happen? where did it happen? அது எப்படி நடந்தது? how did it happen? how did it happen? நீ ஏன் அதை நடக்க விட்ட? why did you let it happen? why did you let it happen? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 5, நான் சாப்பிடாம இருக்கேன். எப்படி சொல்றது? I haven't eaten. I haven't eaten. நான் அதை சாப்பிடக்கூடாது. I should not eat it. I should not eat it. நான் அதை சாப்பிட்ருக்க கூடாது. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? கொஞ்சம் யோசிங்க. I shouldn't have eaten it. I shouldn't have eaten it. இதே கேள்வியாக கேட்டு பார்ப்போம். நான் அதை சாப்பிடணுமா? எப்படி கேட்கறது? should I eat it? should I eat it? ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கற்றுக்கலாம். ஈட் யுவர் வேர்ட்ஸ். என்ன அர்த்தம்? சொன்னதை சொல்லலைன்னு சொல்கிறது. பல்ட்டி அடிக்கிறது. லெட்ஸ் சீ an எக்ஸாம்பிள். சொன்னதை சொல்லலைன்னு சொல்லாத. பல்ட்டி அடிக்காத. எப்படி சொல்கிறது? டோன்ட் ஈட் யுவர் வேர்ட்ஸ். டோன்ட் ஈட் யுவர் வேர்ட்ஸ். டியர் வியூவர்ஸ், frequently used sentences. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.